இந்த கால வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து இணைந்து கர்த்தரை துதிப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனே, நீ செய்த இந்த அற்புதமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். இந்த காலவெளியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம், துதிகளை ஏறெடுப்போம். நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர் இந்த காலை வேளையில் அங்காங்கே துதிக்கிற இடத்தில் கர்த்தர் இறங்கி வருவாராக. ஒவ்வொரு துதிகளின் மத்தியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும், அவருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாவீது தேவனை துதித்த போது தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. துதிகளினால் தேவனை உயர்த்துவோம், துதிகளினால் தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு தேவனை துதிப்போமாக. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய வாசல்களில் துதியோடு பிரவேசிகள் என்று சொல்கிறேன். இந்த காலவெளியில் இந்த அதிகாலை ஜபத்தில் துதியோடு நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பலிகளை செலுத்தி உடைய பாதபடியில் நாங்கள் வருகிறோம். துதி பலிகளை செலுத்தி உடைய பாதபடியில் வருகிறோம். ஓ, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், உமக்கு கொடான கோடி நன்றி. உடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம், உடைய ஆச்சரியமான உடைய வழிகளுக்கு நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மகத்துவமுள்ள தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் நம்முடைய மகிமை பிரசனத்தினால் எங்களை நிரப்பும், வல்லமையின் பிரசனத்தினால் எங்களை நிரப்பும், மகிமையின் பிரசனத்தினால் நிரப்பும். இந்த காலவெளியில் எங்களுடைய பாடல்கள், துதிகள் எல்லாவற்றிலும் ஆளுகை, எல்லாவற்றிலும் மகிமை, ஹல்லேலூயா, எல்லாவற்றிலும் வல்லமை விளங்குவதாக. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால எல்லாரும் இணைந்து தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சேர்ந்து நாம் பாடி தேவனை துதிக்க போகிறோம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் வெளிப்பாடும் எல்லாமே ஆகும், 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 எல்லாம் ஆகும், உம்மால்தான் எல்லாம் ஆகும். சேர்ந்து பாடும். Thank you, Father.
நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக தேவனுடைய பிள்ளைகளாக இப்படி ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஒவ்வொரு கால வேளையிலும் நாம் இணைந்து ஜெபித்து பாடி வசனத்தை தியானித்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த அதிகாலை ஜெபத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்று காலை எபிரேயர் 13:15 அங்கே நாம் பார்க்கின்றோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். Let us offer the sacrifice of praise to God continually through Jesus' name. ஆண்டவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் நாம் துதிகளை தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம ஏசாயா 60:18 சொல்கிறது, உன் வாசல்கள் துதியாகவே இருக்க வேண்டும். நம்முடைய வாசல்கள் துதி. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமும், துக்கத்துக்கு பதிலாக துதியின் உடையும் கர்த்தர் தருகிறார். தேவனை துதிப்பது மிக முக்கியம். இயேசு கைகளில் அப்பத்தை எடுத்து 5000 பேரையும் போஷிப்பதற்கு ஸ்தோத்திர மணினர் அவ்வளவுதான் பெருக ஆரம்பித்தது. தேவனை துதிக்கிற துதியில பெரிய வல்லமை இருக்கிறது. தேவனை துதிக்கிற துதி 3 விதமான துதி. ஒன்று thanksgiving. Thanksgiving is acknowledging God's goodness. தேவனுடைய நன்மைகளை உணர்வதுதான் thanksgiving. இரண்டாவது praise, acknowledging God's greatness. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொண்டு துதிப்பது அது துதி. ஆகவே acknowledging God's goodness, acknowledging God's greatness. மூன்றாவது worship. Worship is acknowledging the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளுதல். புரிந்தவர்கள் மூன்றை கரங்களை வைத்து ஹalleluya, அவருடைய goodness, அவருடைய greatness, அவருடைய holiness, இதை நினைத்து நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகினால சங்கீதக்காரன் சொல்லிவிட்டார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இன்று காலை துதியினால் உண்டாகிற 7 வித காரியங்கள், 7 வித ஆச்சரியமான காரியங்களை சிந்திக்க போகிறோம். தேவனை துதிக்கும் பொழுது என்னவெல்லாம் நடக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். எரேமியா 30:19 சொல்லுகிறது, அங்கே ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் கேட்கப்படும், நான் அவர்களை என்ன பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே முதலாவது thanksgiving and praise helps us to multiply. ஜெபம் துதி நம்மை பெருக செய்யும். எந்த இடத்துல ஜெபம் துதி, தேவனை துதிக்கிற துதி இருக்குதோ அந்த இடத்துல பெருக்கம் வரும், குடும்பம் பெருகும், சபை பெருகும், தொழில் பெருகும், வேலை பெருகும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், பெருக ஆரம்பிக்கும். ஆகவே துதி என்பது ரொம்ப முக்கியமானது. அது துதிக்கு எதிர்ப்பது மர்மரி, முறுமுறுத்தல் மோசமானது. என்ன கொடுத்தாலும் முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். அதை நிறுத்திவிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்ன இருக்கிறதோ அதை நினைத்து துதியுங்கள், இல்லாததை குறித்து முறுமுறுக்க வேண்டாம் என்று காலை தேவனை துதிக்கிற துதி பெருக்கத்தை கொண்டு வரும், பெருக்கத்தை கொண்டு வரும். இரண்டாவது, அந்த எரேமியா 30:19 நாம் அங்கே பார்க்கிறோம், அவர்கள் குறுகி போவதில்லை. யார் துதிக்கிறாங்களோ அவங்க குறுகி போக மாட்டாங்க. They won't become small, but they will be greater. அவர்கள் பெருகிக் கொண்டே இருப்பார்கள். இந்த காலை இந்த அதிகாலை ஜபத்தில் இணைந்திருக்கிறவங்களோடு கற்று பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த போராட்டம், என்ன பாடுகள், எந்த நச்சல்கள் எப்படி இருந்தாலும் தேவனை துதித்து பாருங்கள், பெருக்கம் வரும், குடும்பம் தானா பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், நாம் குறுகி போவது இல்லை. மூன்றாவது, தேவனை துதிக்கிறவர்கள் சிறுமை அடைவதில்லை. The people, those who praise, they will not be oppressed or they will not be in oppression continuously. தொடர்ந்து அவங்க சிறுமையில இருக்க மாட்டாங்க. தேவனை துதிக்கிறவர்கள் எப்படியாவது கர்த்தரை கொண்டு வந்துடுவார். ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த சங்கிலிகளுக்குள் இருந்து வெளியே கேட்டு திறந்து புறப்பட்டு வெளியே வந்தார்கள் அல்லவா? வேதத்தில் பார்க்கிறோம் துதியின் வல்லமை, எவ்வளவு வல்லமை. எங்கெல்லாம் துதித்தார்களோ, எவ்வளவு பெரிய எளிய கோட்டை துதியினாலே விழுந்தது.
துதி பெருக செய்யும். துதி குறுகாமல் நம்மை வளர செய்யும். துதி சிறுமைப்படாமல் நம்மை ஆசீர்வதிக்கும். அப்ரேஷனிலிருந்து விடுதலை நமக்கு கொண்டு வருகிறது துதி. அடுத்து அந்த அதே வசனத்தில் வாசிக்கிறோம், க்ளோரி மகிமைப்படுத்துவேன்னு சொல்ற. துதி ஆண்டுடைய மகிமை கொண்டு வரும். எல்லாம் துதிக்கிறோமோ அந்த வீட்டில் ஒரு மகிமை இருக்கும். துதிக்கிற ஆலயத்துல மகிமை இருக்கும். அதாவது தான் இன்னைக்கு சில சபைகள் வளரலன்னு சொல்லுவார்கள், சில குடும்பங்கள் வளரலன்னு சொல்லுவாங்க. காரணம் துதி இல்லாதனால்தான். துதிக்கிற குடும்பம் வளரும். சில குடும்பங்கள்ல அதிகாலையில எல்லாரும் உட்காந்து பாடல் பாடி அந்த வீட்டுல ஜெபம் பண்ணுவாங்க, துதிப்பாங்க. காலையிலே துதி சத்தம் கேட்கும், நைட்டு துதிப்பாங்க. இப்படி துதிக்கிற குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தரோட செழிக்கப்படுகிற அந்த மாதிரி சபை அப்படிதான். நல்ல ஆராதனை திட்டம் பண்ணி நல்ல பாடல்களை பாடி நல்ல தேவனை மகிமைப்படுத்துகிற சபைகள் தானாக வளரும். ஆகவே துதி என்பது ரொம்ப முக்கியம். Acknowledging the goodness of God, the greatness of God, the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை உணர்ந்து துதிக்கணும். அவனுடைய எவ்வளவு பெரியவர் என்று நினைத்தவரை துதிக்கணும். துதி நம்மை பெருக செய்யும். புரிந்தவர்கள் இந்த காலநிலையில் துதிக்க ஆரம்பிங்க. வார்த்தை கேட்டு இருக்கும் போதே ஆண்டவரை துதிப்போம். இல்லாதவர்களுக்காக புலம்பிக் கொண்டில்லாமல், கிடைக்காதவர்களுக்கு குறைக்கு சொல்லாமல், பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு காரியங்களுக்கு இயங்கிக் கொண்டு இல்லாமல், கிடைத்தவைகளுக்கு, தேவன் கொடுத்தவைகளுக்கு, தேவன் செய்தவைகளுக்கு நல்ல தாராளமாய் நடி செலுத்தும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த காலநிலையிலே இறங்கி வரும். ஆகவே தேவனை மகிமைப்படுத்தும் போது வர்த்திக்கப்படுகிறார். தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் போது நாம் குறுகி போகவில்லை. தேவனை மகிமைப்படுத்தும் போது நாம் சிறுமை அடைவதில்லை. தேவனை மகிமைப்படுத்தும் போது நம்மை தேவன் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. When you glorify God, the Lord will glorify you. தேவனை மகிமைப்படுத்துகிறவரை அவரும் கனப்படுத்துகிறார், அவரும் மகிமைப்படுத்துகிறார். 3 முறை ஜெபித்த தானியேல் அந்த தேசத்தில் மிகவும் மகிமையாக இருந்தார். தேவனை மகிமைப்படுத்துகிற எந்த தாசனும் எந்த மகனும் எந்த பட்டணத்தில் எங்க இருந்தாலும் கர்த்தரை வைத்துவார். ஆமென். தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனை துதிப்பதற்கு நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். Learn to praise him. தேவனை துதிப்பதற்கு நல்ல துதி பாடல்களை போட்டு கேட்டு பாடி கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல துதிக்கிற சபையோடு இணைந்து துதியுங்கள். துதிக்கிற தாய் தகப்பனோடு சேர்ந்து துதியுங்கள். துதிக்கிற மக்களோடு சேர்ந்து துதியுங்கள். புலம்புகிற குறை சொல்கிற ஆட்களோடு சேர்ந்து குறை சொல்லாதிருங்கள். இந்த காலங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், துதிக்க துதிக்க நீ வர்த்திக்கப்படுவாய். துதிக்க துதிக்க குறைகள் நீங்கும், சிறுமை நீங்கும். துதிக்க துதிக்க அப்ரேஷன் நீங்கும். அது மட்டுமல்ல, துதிக்க துதிக்க அங்கே தேவனுடைய மகிமை. அங்கே 20ஆம் வசனத்துல அந்த ஜெரமியா 30:20 அவர்கள் சபை எனக்கு முன்பதாக திடப்படும் என்று சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு இருக்கு. யாரு துதிக்கிறாங்களோ அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அப்போ எந்த சபை துதிக்குதோ, எந்த குடும்பம் துதிக்குதோ, எந்த நபர்கள் தேவனை துதிக்கிறார்களோ தேவன் அவர்களை நிலை நாட்டுவார். அந்த பட்டணத்தில் நிலை நாட்டுவார், அந்த ஊரில் நிலை நாட்டுவார், அந்த தேசத்தில் நம்மை ஸ்ட்ராங்காக வைப்பார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை வைத்தி முறுமுறுப்பு நீங்கட்டும், புலம்பல் நீங்கட்டும், கம்ப்ளைனிங்களா நீங்கட்டும், இல்லை என்று சொல்லுகிறதே நீங்கி போட்டோம். இருக்கிறதுக்காக தேவனை துதிப்போம். தேவனை கொடுத்ததுக்காக துதிப்போம். தேவன் கொடுத்த சுகம், தேவன் கொடுத்த பலன், தேவன் கொடுத்த ஆரோக்கியம், நன்மைகள், மற்ற குடும்பங்கள் மற்றவர்களுக்கு இல்லாத ஆசீர்வாதங்கள் அநேகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதற்காக நாம் யாரை துதிக்க வேண்டும்? தேவனை நாம் துதிக்க வேண்டும். அதனால வாசல்களை துதியாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஆகவே துதிகளின் மத்தியில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். சங்கீதம் 106:47 துதிக்கும்படி நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ ஐசாயா 61:3 கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ், துதியின் வஸ்திரம் நமக்கு தேவை. ஆகவே இந்த துதியை நாம் எவ்வளவு தூரம் அதை கற்றுக்கொண்டு துதிகளை பழகி துதிக்கிறவர்களோடு சேர்ந்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை காணலாம். 2 நாளாகமம் 20:6 யெகோஷாபாத்
இம்பாசிபிள் சிச்சுவேஷன், முடியாத பயங்கரமான நிலை, எல்லாரையும் கூடி வர வைத்து துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், சத்துரு ஓடினார். அந்த காலங்கள் எல்லாம் அழிந்து போனது. இந்த காலை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, துதியை, அந்த ஆயுதத்தை எடுங்கள். துதி ஒரு வெப்பன், துதி ஒரு ஆயுதம். துதியை கண்டால் சத்துரு ஓடிவிடுவான். தேவனை துதிக்க அந்த காலத்துல ஸ்தோத்திரம் இயேசுநாதான்னு பாடினாலே அதுல ஒரு வல்லமை இருக்கும். ஸ்தோத்திரம் பாடியே போற்றுவேன்னு பாடுவாங்க. ஸ்தோத்திரத்தை சொல்லியே பாடல்கள் அந்த காலத்துல இருந்தது. அந்த துதி பாடல்கள், துதித்து துதித்தே ஆலயங்களை கட்டினார்கள், துதித்தே குடும்பங்களை கட்டினார்கள், துதித்தே தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை எடுத்தார்கள். காலையில் எத்தனை பேருக்கு துதியின் வல்லமை வேண்டும்? கரங்களை வைத்து துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க துதிக்க தான் துதியின் வல்லமை வரும். பாட பாடுதான் துதியின் வல்லமை வரும். ஆராதிக்க ஆராதிக்க தான் அந்த துதியின் வல்லமை காத்த நமக்கு தருவார். பெற்றுக்கொள்ளலாம். அது நம்முடைய மைண்ட் மிக முக்கியம், ஹார்ட் ரொம்ப முக்கியம், வாயு துதி ரொம்ப முக்கியம். ஆகவே acknowledge the greatness of God, the goodness of God, the holiness of God and praise Him. தேவனை துதிப்பதற்கு அவரை அறிந்து நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஆபகுக் 3:17 அத்திமரம் துளிருடாமல் போனாலும், எது இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே என்ன சொல்லுது என்றாலும் துதிய விடாமல் தேவனை நாம் துதித்துக் கொண்டே இருக்கணும். துதியில தான் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. இந்த காலை கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏற்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லுகிறது, in everything give thanks to God. எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரசனத்தை கேட்கும் போதே கால வேளையில துதிச்சுக்கிட்டே இருங்க. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவன் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 101 சொல்லுகிறது, பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அந்த சங்கீதம் 103 கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் அறியுங்கள். அந்த சங்கீதம் 104 அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்க. அவருடைய வாசல்களில் போய் அவருடைய நாமத்தை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரிங்க. சங்கீதம் 105 கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. தேவனை துதிக்கிறவர்களுக்கு தேவனுடைய கிருபை. துதி பெருகச் செய்யும். துதி குறுகி போகாமல் நம்மை பெருகி போகப்படும். துதி சிறுமை அடையாமல் நம்மை பாதுகாத்து உயர்த்தும். இந்த துதி எஸ்டாப்ளிஷ் பண்ணும், நிலைநிறுத்துகிற வல்லமை உள்ளது. ஆகவே துதியில் ஏராளமான ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். Thanksgiving raises our status. தேவனை துதிக்க துதிக்க நம்முடைய ஸ்டேட்டஸ் மேலே ஏறும். நம்முடைய இருதய நல்ல கம்பீரமா மாறும், எல்லாமே மாறும். Hallelujah. Thanksgiving removes all the curses. எல்லா சாபங்களை நீக்கும் துதி. வேதத்தில் துதித்த இடத்துல சாபங்கள் நீங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Thanksgiving confirms that we are His children. துதி என்பது தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. Thanksgiving reveals God's presence in us. துதியினால் யாருடைய பிரசன்னம்? தேவ பிரசன்னம் இறங்கி வரும். Thanksgiving acknowledges the goodness of God. துதிக்கிறவங்க தான் தேவன் நன்மை செய்தார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே துதி என்பது அவ்வளவு மிக முக்கியம். இந்த காலவெளியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனை நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க கடவோம். துதித்து பெருக்கத்தையும், துதித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும், துதித்து அவருடைய பிரசனத்தையும், துதித்து கட்டுகள் உடைக்கப்படுகிற வல்லமையும் இது காலவெளியிலே பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரே நிமிடத்தில் கரங்களை வைத்து எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியில் நிறைந்து தேவனை துதியுங்கள். அவரை மகிமைப்படுத்தி அவரை துதியுங்கள். துதிக்க துதிக்க அவருடைய வல்லமை ஐந்து காலவெளியிலே ஆங்காங்கே நாம் இணைந்து தேவனை நாம் துதித்துக் கொண்டே இருக்கிறோம், துதித்துக் கொண்டே இருக்கிறோம். துதியிலே ஒரு மகிமை, துதியிலே ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிக்க பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாரும் சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, பலத்தன்
நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. தந்தீரே நன்றி. 8 மாதங்களும் 8 மாதங்கள் பாதுகாத்தீரே. மகிமையும் என்னப்பாவுக்கு நாட்கள் நடத்தினதை பாதுகாத்தவர். அப்பாவுக்கு அன்பு கொடி ஐயா. நன்றி ஐயா. அரவணைத்து எட்டு மாதங்கள் செய்த நன்றி ஐயா. அரவணைத்து நன்றி. தொத்திரபலி மகிமையும் என்னப்பாவுக்கு அப்பாவுக்கு நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களிலே கர்த்தருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த காலவெளியிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். துதி பெருக செய்யும். துதி தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும். துதி தேவனுடைய மகிமை கொண்டு வரும். இந்த காலவெளியில் இந்த துதியினால் உங்கள் குடும்பங்கள் மேல் இருக்கிற சாபங்கள் நீங்குவதாக, அந்த காலங்கள் நீங்குவதாக. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு இடங்களிலும் இறங்கட்டும். அந்த காலவெளியிலே தேங்க்யூ லார்ட். இந்த ஆன்லைன் வாயிலாக இந்த அதிகாலை ஜபத்தில் எங்கெல்லாம் இணைந்து கொள்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த ஜபம் அங்காங்கே டெலகாஸ்ட் ஆகும்போது இணைந்து ஜபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் வீடுகளிலே கர்த்தருடைய அக்கினி இறங்கும்படி ஜபிக்கிறேன். ஒவ்வொரு இடங்களிலும் சாபங்கள் மாறட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், விடுதலை உண்டாகட்டும், செழிப்புண்டாகட்டும், சபைகள் வளரட்டும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படட்டும், நாம மகிமைப்படட்டும். துதி நாவினால் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும். துதியின் வல்லமையினால் ஒவ்வொருவரும் இந்த காவலிலே நிரப்பும். போதும் மறுமறுப்பு வேதனைகள் போதும், பாடுகளை பேசுறது போதும். அப்படி பிள்ளைகள் யாரும் துதித்துக் கொண்டே இருப்பார்களாக. அப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.